அனைவருக்குமே வணக்கம். வங்கியில் தங்க நகைக்கடன் வாங்கியவர்களுக்கெல்லாம் வந்திருக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு அறிவிப்பு ஒன்று பார்த்தீங்கன்னா அதிரடியாக வெளியிட்டிருக்காங்க. அதே மாதிரி மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இப்போ அனைத்து வங்கிகளுமே பார்த்தீங்கன்னா மக்கள் ஆர்வத்துடன் பார்த்தீங்கன்னா தங்க நகைக்கடன் வாங்குவதில் நிறைய ஆர்வம் காட்டி வராங்க அப்படின்றத ஒரு அறிவிப்பு ஆர்பிஐ வெளியிட்டிருந்தது. இதைத் தொடர்ந்து முக்கியமாக கூட்டுறவு வங்கிகள் தான் பார்த்தீங்கன்னா தங்க நகைக்கடன் அதிகரித்து வந்திருக்கக்கூடிய நிலையில் தான் இப்போ அதிரடியாக வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் இந்த தங்க நகைக்கடன் தள்ளுபடி ஆகுமா ஆகாதா, என்ன அறிவிப்புகளாம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த தங்க நகைக்கடன் வாங்கியவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்தெந்த வங்கியில் இந்த தங்க நகைக்கடன் தள்ளுபடி ஆக போகுது, வங்கிகள்லாம் என்ன அறிவிப்புகள் கொடுத்துருக்காங்க. இந்த தங்க நகைக்கடன் வாங்கியவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்காங்க. இந்த நிலையில் தான் மக்கள் அனைவருமே 2026க்காக தேர்தலுக்காகவும் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய நிலையில் இப்போ அதிரடியாக ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவுடைய அரசு அதிரடியாக தங்க நகைக்கடனை தள்ளுபடி செய்ய போகிறோம் அப்படின்ற ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது கட்டாயம் தள்ளுபடி 100% ஆகுமா அப்படின்றத ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருந்தாலுமே இந்த தங்க நகைக்கடன் எப்படி கிடைக்க போகுது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும், இதில் எலிஜிபிலிட்டி என்ன, எவ்வளோ நகையை வச்சு வைத்திருந்தால் நம்மளுக்கு இந்த நகைக்கடன் தள்ளுபடி நம்மளுக்கு கிடைக்க போகுது. அதே மாதிரி தொடர்ந்து விவசாய கடன் வாங்கியவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா இரண்டுமே வாங்கியிருக்காங்க ஒரு சில பேரெல்லாம், அவங்களுக்கெல்லாம் தள்ளுபடி கிடைக்குமா கிடைக்காதா, என்ன அப்டேட் தான் தமிழ்நாடு அரசு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா கூட்டுறவு வங்கிகளில் வாங்கியிருக்கக்கூடிய தங்க நகைக்கடன் தள்ளுபடி ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டாயம் தள்ளுபடி ஆகிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. இதை பற்றி நம்ம முழுமையாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா அனைவருமே தங்க நகைக்கடன் வாங்கியிருப்பீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு அவசர காலத்துக்காக நம்ம நம்மளுடைய தங்க நகையை பார்த்தீங்கன்னா கூட்டுறவு வங்கிகளும் அதே மாதிரி நிறைய விதமான வங்கிகள் பார்த்தீங்கன்னா நம்ம தங்க நகைக்கடன் வாங்கியிருப்பீங்க. அந்த நகைக்கடனை பொறுத்தளவுக்கு இப்போ 2026 தேர்தல் வரப்போகுது. அதுக்காக மக்கள் அனைவருமே தள்ளுபடி ஆகும் அப்படின்ற நினைத்து அனைவருமே பார்த்தீங்கன்னா தங்க நகைக்கடன் வாங்குவதில் நிறைய மக்கள் ஆர்வம் காட்டி வந்திருக்கக்கூடிய நிலையில் தான் இப்போ அதிரடியாக 2027 சட்டப்பேரவை தேர்தலில் பார்த்தீங்கன்னா அதிரடியாக திமுக ஆட்சிக்கு வந்ததுமே 5 சவரன் தள்ளுபடி செய்ய போகிறோம் அப்படின்ற ஒரு வாக்குறுதி கொடுத்துருந்தாங்க. இந்த வாக்குறுதியை பொறுத்தளவுக்கு இது வரைக்குமே தங்க நகைக்கடன் தள்ளுபடியே ஆகலை. இதனால் 2025-26 பட்ஜெட் தாக்கலும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எந்த ஒரு தள்ளுபடியும் ஆகலை. இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா பட்ஜெட் தாக்கலை இதுக்காக ஒதுக்கியிருந்தாங்க நிறைய கல்வி கடன், அதே மாதிரி தொடர்ந்து நிறைய விதமான கடன்கள்லாம் பார்த்தீங்கன்னா தள்ளுபடி செய்தது. இருந்தாலுமே மோஸ்ட்லி இந்த தங்க நகைக்கடன் தள்ளுபடி ஆகலை. இருந்தாலும் இப்போ இந்த தங்க நகைக்கடன் தள்ளுபடி ஆகுமா, வருகின்ற சட்டமன்ற தேர்தல் ஆகுமா அப்படின்னா கட்டாயம் ஆகும். அதுவும் யாருக்கெல்லாம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனைவருமே பார்த்தீங்கன்னா இந்த கூட்டுறவு வங்கி மூலமாக வைத்திருக்கக்கூடிய, அதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சிட்டாக எடுத்து வைத்திருக்கணும். சந்த நகைக்கடன் அனைத்தையுமே பார்த்தீங்கன்னா தள்ளுபடி ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் இரண்டுமே வாங்கியிருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பயிர்க்கடனும் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா இரண்டுமே தள்ளுபடி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இருந்தாலும் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக பார்த்தீங்கன்னா என்ன அறிவிப்புகளாம் கொடுக்க போகிறாங்க அப்படின்றது தெரியல. இன்னும் எந்த ஒரு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பும் பார்த்தீங்கன்னா இனிமேல் வெளியிடலை. இருந்தாலும் நீங்கள் அனைத்து வங்கிகளும் இந்தியன் பேங்க், அதே மாதிரி கன்னடா பேங்க், எஸ்பிஐ இது மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பயிர்க்கடன் நகைக்கடன்லாம் வாங்கியிருப்பீங்க. அதெல்லாம் தள்ளுபடி ஆகுமா அப்படின்னா கட்டாயம் ஆர்பிஐ கீழே பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய அதிகாரப்பூர்வமாக இருக்கக்கூடிய வங்கிகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா தள்ளுபடி ஆகும் அப்படின்றத அதிமுக ஒரு அறிவிப்பு கொடுக்க போகிறதாகவும் ஒரு தகவல் வெளியே இருக்குது. கட்டாயம் நம்ம எதிர்பார்த்த மாதிரி பார்த்தீங்கன்னா கூட்டுறவு வங்கியில் இருக்கக்கூடிய நகைக்கடன், விவசாய கடன்லாம் தள்ளுபடி கட்டாயம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலுமே நீங்கள் 5 சவரனுக்குள்ளே நீங்கள் வைத்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது தள்ளுபடி ஆகும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் மகளிர் குழுவில் பார்த்தீங்கன்னா 79,900 கோடி வங்கி கடன் பார்த்தீங்கன்னா
ஸோ தள்ளுபடி வந்து செய்ய போகிறது உறுதி. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து குழுவின் மூலமாக மகளிர் குழுவின் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன கடன்கள்லாம் நீங்கள் வந்து வாங்கியிருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா ஸோ அதெல்லாம் கட்டாயம் தள்ளுபடி வந்து செய்வாங்க. எப்போ வேணாலும் தள்ளுபடி செய்வாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா 2025 இது மாதிரி 2026, 27 வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் தாக்கல் வந்து அதில் கூட வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி இந்த மகளிர் குழுக்களில் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கக்கூடிய கடன்லாம் வந்து ஸோ தள்ளுபடி வந்து ஆகும். அதை தொடர்ந்து சட்டமன்ற தேர்தலும் கட்டாயம் நம்ம எதிர்பார்த்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேர்தல் வந்து ஸோ வெளியிடுப்பாங்க. நம்ம ஓவராலாகவே வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்குமே 60 லட்சம் கோடிக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த கடன் வந்து ஸோ வாங்கியிருக்காங்க. ஸோ மீண்டும் மீண்டும் கூட்டுறவு வங்கியின் மூலமாக கூட்டுறவு வங்கிகள் வந்து பார்த்திங்கன்னா கடன் வந்து வாங்குவதில் மக்கள் நிறைய ஆர்வங்கள் வந்து காட்டியிருக்காங்க. ஏற்கனவே அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டுறவு வங்கிகள் அதேமாரி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கிகளில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸோ வைத்திருக்கீங்க அப்படின்னா அந்த கடன்லாம் வந்து தள்ளுபடியாகும். அதே மாதிரி அதில் இருந்தாலும் நீங்கள் வந்து தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி சங்கங்களிலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வைத்திருக்கீங்க அப்படின்னா அதுவும் 5 சவரனுக்குள்ளே உட்பட்ட நகைகளை வந்து தள்ளுபடி செய்வது உறுதி அப்படின்றத தமிழ்நாடு அரசு வந்து உத்தரவு வந்து கொடுத்துருக்காங்க. சொல்ல பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவும் ஒரு சில அப்டேட்கள்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ தற்போது பலரும் நகைக்கடன் வாங்குவதில் வருகின்ற சூழ்நிலையில் இந்த நிதியாண்டில் கடந்த ஜூலை வரை வந்து பார்த்தீங்கன்னா 25 லட்சம் பேருக்கு 25,000 கோடி ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நகைக்கடன் வந்து வழங்கப்பட்டுள்ளது. இந்த நகைக்கடன் அனைத்துமே தள்ளுபடி ஆகுமா அப்படின்னா ஸோ கட்டாயம் தள்ளுபடி ஆகும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேர்தலுக்கு ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்து வைத்து நகைக்கடன் வந்து வாங்கியிருந்தீங்க அப்படின்னா கட்டாயம் உங்களுக்கு தள்ளுபடி கட்டாயம் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதே மாதிரி அதுக்கு மேலே கிடைக்குமா அப்படின்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து மாற்றக்கூடிய நிலை வந்து இருக்குது. அதே மாதிரி இந்தியன் வங்கியின் மூலமாக வாங்கியிருக்கக்கூடிய கல்வி கடன் அதே மாதிரி விவசாய கடன் ஸோ நகைக்கடன் வைத்தவர்களுக்கும் இதில் தள்ளுபடி கிடைக்கும் அப்படின்றதும் ஒரு சில தகவலும் வந்து ஸோ கிடைச்சிருக்கு. சில இன்னும் அதிகாரப்பூர்வமாக வந்து பார்த்திங்கன்னா ஸோ வெளியிடல. இருந்தாலும் தங்க நகைக்கடன் வைத்தவர்களுக்கு அனைவருக்குமே வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு குட் நியூஸாக தான் பார்த்தீங்கன்னா இது வந்து ஸோ இருந்திருக்கு. சில பார்த்தீங்கன்னா நிறைய விதிப்புகளுக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ ஜிஎஸ்டி வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இதன் மூலமாகவும் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான பெனிஃபிட்டுகளும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸோ கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் 2026 ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கக்கூடிய ஒரு இது அரசியலாக தான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இருக்க போது. இருந்தாலும் நம்ம எதிர்பார்த்த மாதிரி தங்க நகைக்கடன் வங்கியின் மூலமாகவும் அதே மாதிரி கூட்டுறவு வங்கி மூலமாக வாங்கக்கூடிய நகைக்கடன் விவசாய கடன் அதே மாதிரி கல்வி கடன் இது மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தள்ளுபடி கிடைக்கும் அப்படின்ற ஒரு சில அப்டேட் வங்கிகள் இருக்கக்கூடிய நிறைய வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் பேலன்ஸ் மூலமாக நிறைய பேலன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பிடிக்கப்பட்டிருக்கோம். அந்த பேலன்ஸுகளுக்கும் பார்த்தீங்கன்னா தள்ளுபடி நாங்கள் வந்து செய்ய போகிறோம் அப்படின்ற ஒரு சில பேங்க்கெல்லாம் கனடா பேங்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இருந்தாலுமே நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். இருந்தாலும் அனைவருக்குமே ஒரு சூப்பரான அப்டேட்டாக வந்து இருந்திருக்கும். சரி, ஓகே. ஸோ இன்னைக்கான அப்டேட் வந்து இதுதான். ஸோ மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.